திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டட மேற்கூரை மீது அமர்ந்து தேமுதிக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தேமுதிக கவுன்சிலர்கள் எதற்காக போராட்டம் நடத்திட்டு வராங்க? திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றியத்துல கடந்த அதிமுக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ஆர் சிவபதி. அவர் முன்னாள் அமைச்சர். அவரோட அண்ணன் தான் என்ஆர் சேதுபதி இப்போ ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரா இருக்கிறாரு. இந்த ஒன்றிய குழுல 15 அதிமுக உறுப்பினர்களும், அதாவது தலைவர் துணைத் தலைவர் சேர்த்து 15 அதிமுக உறுப்பினர்களும் 4 தேமுதிக உறுப்பினர்களும் இருக்காங்க. அதுல கடந்த 2.5 வருஷமா பல்வேறு விதமா முறைகேடுகளும் ஊழல்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டமா இந்த தேமுதிக உறுப்பினர்கள் போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம மாவட்ட ஆட்சித்தலைவர் பனகல் மாளிகை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு, முதலமைச்சரோட தனிப்பிரிவு, இதுக்கெல்லாம் பல்வேறு முறை நாங்க மனு கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான விசாரணையோ இல்ல அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இதுவரையிலும் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட உச்சகட்டமா இப்ப இன்னைக்கு ஒன்றிய குழு கூட்டம் அறிவிச்சிருந்தாங்க. 11 மணிக்கு நடக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்க 10:30 மணிக்கே மேல போயிட்டு மேற்கூரையில உட்காந்துக்கிட்டு அதுக்கான கதவு ஒண்ணு இருக்கு, இரும்பு கதவு ஒண்ணு இருக்கு. அந்த கதவுல பின்பக்கமா தாள் போட்டுக்கிட்டு உள்ள யாருமே போக முடியாம அவங்கள காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி 6 ஒன்றிய குழு உறுப்பினர்களை வச்சு மட்டுமே இவங்க ஒன்றிய குழு கூட்டம் நடத்தினாங்க. இதுவரையிலும் டெண்டர் விட்டதுல எங்களோட கையெழுத்தெல்லாம் இல்லாம, எல்லாரோட கையெழுத்தும் இல்லாம இவங்க டெண்டர் விட்டுருக்காங்க எல்லாமே. இதுவரையிலும் சுமார் 7 கோடி அளவுல ஊழல் பண்ணிருக்காங்க. அது தொடர்பா மனுக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட வழங்கியும் அவங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பசுமை வீடுகள் ஒதுக்கியதுல எல்லாம் முறைகேடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுவரையிலும் எங்களோட குரலுக்கு இவங்க யாரும் செவி சாய்க்கல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உச்சகட்டமா இவங்க தற்கொலை பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பெட்ரோல் நிரப்பின ஒரு கேனோட மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அண்ணாவி அப்படிங்கிற ஒன்றிய குழு உறுப்பினரும் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒன்றிய குழு உறுப்பினரும் மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. 11 மணிக்கு ஆரம்பிக்கிறதா இருந்த கூட்டம் வழக்கம் போல ஆரம்பிச்சு தலைவர் முடிச்சுட்டு அவங்க அதிமுக சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சியில யாரும் ஈடுபடல. தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே இங்க காத்திருக்காங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் தேமுதிக உறுப்பினர் கனகராஜ் அப்படிங்கிறவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மும்தாஜ்.